This is Kishore and welcome back to Kishore Edix. So in நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா lang graph பத்தி தான் गाइस பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல lang serve-னா என்ன சொல்லி பார்த்திருப்போம். அதை பிராக்டிகலா இம்ப்ளிமென்ட் பண்ணி ஒரு REST API கன்வெர்ட் பண்ணிருப்போம். அதை டெப்ளாய் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம lang graph-னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்குள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. அதாவது ஸ்டேட்னா என்ன, நோட்ஸ்னா என்ன, எட்ஜ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் lang graph-ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வொர்க்ஃப்ளோஸா கிரியேட் பண்ணிக்கலாம் गाइस. அதாவது graph API அப்படின்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து ஃபங்க்ஷனல் API அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணலாம். graph API தான் ரொம்ப யூஸ்டு ஈஸியஸ்ட் வெர்ஷன். அதை வச்சு நம்ம ஒரு chat bot கிரியேட் பண்ணி பார்க்க போறோம் गाइस. இந்த வீடியோ ஃபுல்லாவே பிராக்டிகலா இருக்கும், தியரிட்டிக்கலாவும் நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா lang graph அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் நம்ம போன வீடியோவில் லாங்ஸ்னா என்ன சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு முன்னே இருக்க வீடியோவில் லாங் செயின் ஈகோ சிஸ்டம்னா என்ன சொல்லி பார்த்துருப்போம். ஸோ லாங் செயின் ஈகோ சிஸ்டம்குள்ள நம்ம ஒரு 3 காம்போனன்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோஸில். ஸோ லாங் செயின் ஈகோ சிஸ்டம் அதுக்குள்ள 3 இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லாங் ஸ்மித் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ லாங் கிராஃப் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே, லாங் கிராஃப் இருக்கு அப்படின்னு சொன்னேன். லாங் சர்வ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சர்வை நம்ம போன வீடியோல டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மறக்காம போய் போன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோல நான் எதை பத்தி பார்க்க போறோம்னா லாங் கிராஃப் பத்தி தான் பார்க்க போறோம்னு சொன்னேன். ஸோ லாங் ஸ்மித் வந்து உண்மையில மானிட்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். லாங் கிராஃப் வந்து ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். லாங் சர்வ் வச்சு டெப்ளாய் பண்றதோ ஒரு ரெஸ்ட் API கிரியேட் பண்றதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் லாங் சர்வ். இது போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ த மெயின் எஜெண்டா ஆஃப் திஸ் செஷன் இஸ் தட் we are going to see about the lang graph. ஓகேங்களா? ஸோ lang graphனா என்ன? ஸோ lang graph வச்சு ஒரு சேட் பாட்டை பில்ட் பண்ணி பார்க்க போறோம் guys. ஓகேங்களா? ஸோ இந்த lang graph எதுக்காக யூஸ் பண்றாங்க? லாங் செயின் ஈகோ சிஸ்டம்ல lang graph எதுக்காகனா ஒரு ஏஜென்சியோ ஒரு மல்டி ஸ்டெப் ஏஜென்சியோ கிரியேட் பண்றதுக்கு இந்த lang graph யூஸ் பண்றாங்க. ஒரு ஏஜென்சியை கிரியேட் பண்றதுனாலும் நீங்க lang graph யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி ஏஜென்ட் கிரியேட் பண்ணாலும் நீங்க lang graph யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த lang graph தான். ஸோ இண்டஸ்ட்ரியிலே ஹை லெவல் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கிறது இந்த லாங் செயின் தான். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு இருக்கு, QAன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பட் அந்த QAக்கு பேக் எண்ட்ல ரன் ஆகுறது என்னமோ இந்த லாங் செயின் தான். அப்போ நீங்க லாங் கிராஃப்ல லாங் செயின்ல ஒரு லாங் கிராஃப்ல ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஒரு 30 லைன்லயே அந்த ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். பட் இது ஈஸியா இருக்கலாம். பட் அதுக்கு பேக் எண்ட்ல இப்ப எப்படி டென்சர்ஃப்ளோக்கு பேக் எண்ட்ல கெராஸ் ரன் ஆகுதோ அதே மாதிரிதான் இந்த லாங் கிராஃபுக்கு பேக் எண்ட்ல இந்த QAக்கு பேக் எண்ட்ல இந்த லாங் செயின் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் லாங் கிராஃப்னா என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏஜென்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க நார்மலா ஒரு சேட் பாட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நார்மலா ஒரு சேட் பாட்டை நீங்க சாட்ஜிபிட்டி வேணாம், நீங்க உங்க கம்பெனிக்கு ஒரு சேட் பாட் உங்க கம்பெனி வெப்சைட்ல இருக்கும்ல. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூலையில ஒரு சேட் பாட் மாதிரி ஒரு ரோபோட் சிம்பிள் வந்து நிற்கும். தொட்டிங்கன்னா நீங்க உங்களுக்கான தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அது இட் மேபி ரேக் அவங்க கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் வச்சிருப்பாங்க. ஒரு ரேக் அப்ளிகேஷன் சொல்லி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அதெல்லாம் கேட்டீங்கன்னா அது ஒரு சேட் பாட். ஸோ இப்போ ஏஜென்ட்ஸ் எப்போ அந்த சேட் பாட் ஏஜென்ட்ஸா மாறும்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதே சேட் பாட்ல எனக்கு ப்ளீஸ் ஆர்டர், நான் அந்த ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம கேட்கறதுக்கு ஆன்சர் கொடுச்சுன்னா சேட் பாட், நம்ம கொடுக்குற கொஸ்டினுக்கு அதுக்கு எடுத்து ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ ஏஜென்ட்ன்றது நான் ஏஜென்ட்டை பத்தி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான வீடியோ இது இல்லை, நம்ம பார்க்க போறது என்னன்னா லாங் கிராஃபை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஏஜென்ட்ஸை பத்தி டீட்டெயிலாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள இருக்க காம்பனன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் நான் இன்ட்ரெஸ்டா இந்த ஏஜென்ட்ஸை பத்தி படிக்கிறேன்னா அதுக்காகவே டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம லாங் கிராஃப் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ லாங் கிராஃப்னா என்ன சொல்லி நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்றது இல்லாட்டி ஒரு மல்டி ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்றது ஓகே. ஸோ எஸ் கைஸ், இந்த லாங் கிராஃபுக்குள்ள ஒரு செகண்ட் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன காம்போனன்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸ்டேட்னா என்ன சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் நோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த 3 தான் இந்த காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லிடுறேன். ஸோ லாங் கிராஃப்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஸ்டேட் இருக்கு, நோடு இருக்கு, ஏஜ் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாங் கிராஃபை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு 2 டைப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஃப் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிராஃப் ஏபிஐனா என்ன சொல்றேன். ஸோ செகண்ட் திங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனல் ஏபிஐ. ஸோ த பெஸ்ட் திங், த பெஸ்ட் இது வரையும் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராஃப் ஏபிஐ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் இன்டர்வியூ வீடியோ தான். ஸோ அப்கமிங் கிளாஸஸ் நம்ம லாங் கிராஃபுக்குனே டெடிகேட்டடா சம் கோர்சஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நானே அதை போடுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ வரைக்கும் நம்ம லாங் கிராஃபோட இன்ட்ரோ மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ லாங் கிராஃப்ல என்ன, லாங் கிராஃப்குள்ள இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு.
அதை வச்சு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு சாட் பாட் பில்ட் பண்ணி பார்க்க போறோம் லேங் கிராஃப் வச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கிராஃப் ஏபிஐ, இன்னொன்று ஃபங்க்ஷனல் ஏபிஐ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷனல் ஏபி கிராஃப் ஏபிஐல தான் ஸ்டேட் நோடு எஜ்ஜுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும், கிஷோர்லெட்டிக், அதுல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த பார்த்துட்டு இருக்கிறதுல நான் என்ன போடுறனோ அதை வந்து பிளாகா எழுதி நான் மீடியம்ல போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்னோட யூடியூப் வீடியோ இருக்கு. அந்த யூடியூப் வீடியோட இதை நான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணும். அந்த டிரான்ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணதை வச்சு நான் இந்த நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டிரான்ஸ்கிரிப்ட் வச்சு நான் டைட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அந்த டைட்டிலுக்கு எனக்கு பிளாக் எழுதணும். ஓகேங்களா? அதை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் அதை அப்புறமா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு. என்னோட யூடியூப் வீடியோ கொடுத்துட்டுனா அதை டிரான்ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் டைட்டில், அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட், ஓகே, பிளாக் எழுதுறது. ஓகேங்களா? அதை மட்டும் எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இதுக்காக நம்ம ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றோம். இது ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணா அது ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டா என்ன இருக்க போகுது, என்னோட யூடியூப் வீடியோவா இருக்க போகுது. ஸோ யூடியூப் வீடியோ இல்லைன்னா யூடியூப் வீடியோட லிங்க் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் அது வந்து டிரான்ஸ்கிரிப்டா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து டிரான்ஸ்கிரிப்டா எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்டா எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நார்மலா ஃப்ளோ சார்ட் ப்ரோக்ராமிங்ல எழுதுற மாதிரி ஃப்ளோ சார்ட்டே தான் கைஸ். ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கணும். டிரான்ஸ்கிரிப்டை வச்சு எனக்கு டைட்டில ஜென்ரேட் பண்ணணுமா? ஸோ இப்போ எனக்கு டைட்டில ஜென்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்லணும், டைட்டில் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ டைட்டில் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைட்டில் ஜென்ரேட்டருக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து வர அவுட்புட் டைட்டில் ஜென்ரேட்டர் கிட்ட போகும். டைட்டில் ஜென்ரேட்டர்ல வர அவுட்புட் வந்து பிளாக் ரைட்டர் கிட்ட போகும். ஓகேங்களா? இப்ப பிளாக் ரைட்டர் எப்படி எழுதுவாங்க, பிளாக் ரைட்டர். ஓகே, அது ஒரு ஏஜென்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இதோட அவுட்புட் இதுக்குள்ள போகும். அட்ல லாஸ்ட் எனக்கு ஃபைனலா ஒரு எண்ட், ஒரு பிளாக், மீடியம் பிளாகோ ஒரு போஸ்டோ வந்துடும். ஓகேங்களா? இதுதான் எண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கா? சோ இந்த ஃப்ளோ சார்ட்ல இருந்தே நம்ம ஒண்ணு பண்ணலாம். சோ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்களா, சோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நோடு. ஓகேங்களா? இது நோடு, இது நோடு, டைட்டில் ஜென்ரேட்டர் இது நோடு, இந்த பிளாக் ரைட்டர் சொல்றீங்களா இது நோடு. இந்த காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நம்ம இதுவரை என்னன்னு பாக்குறோம்னா, இந்த ஒவ்வொரு ஏஜென்ட்டுமே நம்ம நோடா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்றதா இந்த நோடு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே மேம். சோ இப்போ எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே, எட்ஜ்னா என்னன்னா ஒரு நோடையும் இன்னொரு நோடையும் இணைக்கிறது தான் இந்த எட்ஜ். ஓகேங்களா? சோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து வர அவுட்புட்டை எடுத்து போயிட்டு கொடுத்துட்டு இந்த டைட்டில் ஜெனரேட்டர் கொடுக்கணும். இந்த டைட்டில் ஜெனரேட்டர் இருந்து வர அவுட்புட்டை எடுத்துக்கிட்டு எதுகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், இந்த பிளாக் ரைட்டர்கிட்ட கொடுக்கணும். அந்த பிளாக் ரைட்டர் தான் நம்மள்ட்ட எழுதி நம்ம கிட்ட அவுட்புட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல ஜாயின் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜாயினிங் தான் என்னன்னு சொல்லுவாங்க, எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயினிங் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, எட்ஜ். ஜாயினிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம லேங் கிராஃப்னா என்ன, இதெல்லாம் பொறுத்து கிராஃப் மாதிரி, அதாவது ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதலாம், அதாவது ஒரு ஃப்ளோ எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஃப்ளோல எழுதுறப்ப நம்ம ஒவ்வொரு நோடையும் ஒவ்வொரு ஏஜென்ட்டா கிரியேட் பண்றதையும் நம்ம நோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை கனெக்ட் பண்றதெல்லாம் எட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸோ நோடு சொல்லிட்டு கிஷோர் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் எட்ஜ் சொல்லிட்டு கிஷோர், எட்ஜ்னா என்ன, கனெக்ட் பண்றது, நோடுனா என்னன்னா அந்த ஏஜென்ட் அந்த நோடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நோடுன்றது ஒண்ணுமே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி குறிக்கிறது தான். ஓகேங்களா? நீங்க ரொம்ப குழப்பிக்கவே தேவையில்ல. ஒரு ஃபங்க்ஷனல் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி குறிக்கிறதா அந்த நோடு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? நோடு புரிஞ்சிருச்சு, எட்ஜ் புரிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு தெரியணும், இப்ப ஸ்டேட்னா என்ன கிஷோர், ஸ்டேட் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டேட்ன்றது எல்லாத்தையும். சோ இப்ப நம்ம ஒரு சாட்பாட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த சாட்பாட்ல நான் ஒரு கன்வர்சேஷன் மட்டும் தான் வச்சிருப்பேனா, இல்லவே இல்ல. சோ அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கன்வர்சேஷன் நடக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மெமரின்னு எடுத்துக்காதீங்க, மெமரின்றது வேற கான்செப்ட். சோ லேங்கிராஃப்ட்ல மெமரி யூஸ் பண்ணுவோம், மெமரி சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ வரைக்கும் ஸ்டேட்னா என்னன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நம்ம கன்வர்சேஷன்ஸ்லாம் ஒரு இடத்துல அப்ப அட் டைம்ல கண்டெக்ட் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டெக்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ போக போக இன்னும் அட்வான்ஸ்டு இதுக்கு லேங்கிராஃப்ட் சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம 2 டைப்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கிராஃப் ஏபிஐல தான் இந்த ஸ்டேட் நோடு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, சோ பிராக்டிகலா இது இன்ட்ரோ வீடியோ தானே. பிராக்டிகலா இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்டார்ட் நோடு இருக்கு. எனக்கு யூசர் ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அந்த யூசர் கொஸ்டின் வந்து எனக்கு சாட் பாட்டுக்குள்ள போகணும். அதாவது நார்மல் எல்எல்எம் தான். ஓகேங்களா? சோ சாட் பாட்டுக்குள்ள போகணும், எனக்கு அவுட்புட் வரணும். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நான் எந்த டூல்ஸுமே கனெக்ட் பண்ணல. சோ இப்போ கேட்கலாம், இந்த சாட் பாட்டுக்கு எப்படி கொடுக்கலாம்னா, நார்மல் எல்எல்எம் பிளஸ் ப்ராம்ப்ட் தான்.
ஒரு எல்எல்எம்மையும் அந்த ப்ராம்ப்டா மாத்துறது, சிஸ்டம் ப்ராம்ப்டா மாத்துறது தான். ஸோ எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்றது எல்லாமே இதுதான். ஒரு சாட்பாட்டுக்குள்ள நம்ம எல்எல்எம் அந்த ப்ராம்ப்டையும் கொடுத்து நம்ம சாட்பாட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அவுட்புட் வருது. ஸோ இது வரைக்கும் நான் எந்த டூலுமே ஆட் பண்ணல. நீங்க டூல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நிறைய டூல்ஸ் நான் வெப்சைட் டூல் ஆட் பண்ணலாம். வெப்சைட்ஸ் டூல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வெதர் பேஸ்ட் டூல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எம்சிபி சர்வரை கால் பண்ணலாம் ஒரு ஏஜென்ட். ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மல்டி ஏஜென்ட்ஸ்னா என்ன வேணும் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் இன்ட்ரோ வீடியோவா நான் லேங் கிராஃப்ல எப்படி ஒரு சாட்பாட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்காகவே டெடிகேட்டடா கோர்ஸ் வரும். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம் இந்த லேங் கிராஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பைத்தன் இதுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ சாரி விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள போய்க்கிறேன். ஸோ நான் இந்த லேங்சென் நடத்திட்டு இருக்கோமா, லேங்சென் கோர்ஸ் தானே இது. ஸோ இந்த லேங்சென் கோர்ஸ்க்குள்ள நான் வந்து இது வந்து 10th சாரி இது வந்து 11th வீடியோ. 11th லேங் யா லேங் கிராஃப் சாரி ஸ்பெல்லிங் தப்பு. ஓ லேங் கிராஃப் ஓகே langgraph.ipynb அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே பண்ணல, நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேற எதுவும் நத்திங் நியூ. நான் அந்த கர்னல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரம் டைப்பிங். ஸோ நல்லா நான் இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் டைப்பிங் அண்ட் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் அனோட்டேட்டட். ஸோ இப்போ வரைக்கும் அனோட்டேட்டட்னா என்னன்னு சொல்லி பார்க்காதீங்க. அனோட்டேட்டட்ன்றது ஒரு மெட்டடேட்டா, அது ஒரு ஸ்டோர் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அனோட்டேட்டட்ன்றது அனோட்டேட்டட். ஸோ அனோட்டேட்டட்ன்றது என்னன்னா ஓகேங்களா, அனோட்டேட்டட்ன்றது ஒரு மெட்டடேட்டா அப்படின்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரம் டைப்பிங் டாட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் டைப் டிக்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்டேட் வரப்ப இந்த டைப் டிக்ட் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். ஸோ டைப் டிக்ட்டும் ஒரு டைப் ஆஃப் டிக்ஷனரி தான். ஓகேங்களா? ஸோ டைப் டிக்ட் ஓகே டைப் டிக்ட் ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரம் லேங்சென் லேங் கிராஃப் ஏன்னா இது ஏன் சிஸ்டம் எவ்வளோ ஹேங் ஆகுது இதில் கைஸ். ஸோ லெட் மீ கரெக்ட் தட் திங்ஸ். த லேங் கிராஃப் டாட் கிராஃப் அவுச் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் ஸ்டேட் கிராஃப். ஓகேங்களா? இதெல்லாம் இதெல்லாமே ஸ்டேட் கிராஃப் தானே. ஸோ ஸ்டேட் கிராஃப் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் எண்டு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கிராஃப் பில்ட் பண்ண போறோம். கிராஃபுக்கு ஸ்பெல்லிங் தப்பு. உங்க ஸ்பெல்லிங் உங்க சித்தம் எனக்கு கேட்டு விட்டது, அதனால நான் மாத்திட்டேன். ஸோ ஃப்ரம் லேங்க்ராஃப் டாட் கிராஃப் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் ஸ்டேட் கிராஃப் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரம் லேங்க்ராஃப் டாட் கிராஃப் டாட் மெசேஜஸ் ஐம் ஜஸ்ட் மெசேஜ். ஓகே. ஸோ மெசேஜ் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் add underscore message. ஓகேங்களா? மெசேஜஸ் ஓகே அப்படி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆட் மெசேஜ் எதுக்காகனா அந்த ஸ்டேட்ல நான் ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த கான்வர்சேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ ரன் பண்ணனா என்ன எஸ் கைஸ், இப்போ நான் இப்போ ரன் பண்ணனா பர்ஃபெக்ட்லி நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதான் வேற ஒன்றுமே இல்லை. ஸோ டைப் இட் எக்ஸ்டென்ஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். இது நம்ம ஸ்டேட் பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஓகேங்களா ஸ்டேட் ஆஃப் அந்த ஸ்டேட்ல நான் டைப் டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்போலாம் எதுக்குன்னு கேட்காதீங்க, நான் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு லேங்க்ராஃப் சொல்றப்ப, அதாவது தனியாக அந்த கிராஷ் கோர்ஸ்ல சொல்றேன். ஸோ இப்போதான் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பாக்குறப்ப அந்த கிராஷ் கோர்ஸ் வந்துருச்சுன்னா போய் பாருங்க, நான் கண்டிப்பா போடுவேன் இதுக்காகவே. ஸோ மெசேஜஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அனோட்டேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டடேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு லிஸ்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆட் மெசேஜஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ நான் ஒரு கன்வர்சேஷன் கொடுக்குறேன், அடுத்த கன்வர்சேஷன் இன்னொன்று கொடுத்தோம்னா அது எல்லாமே இந்த ஆட் மெசேஜஸ்ன்ற லிஸ்ட்ல அப் அண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டைப் டிக்னா டிக்ஷனரி மாதிரி தான், அது ஒரு கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேங்களா? கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அதாவது யூசர் மெசேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஆட் மெசேஜஸ்ன்ற ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும், சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ யூசர் என்ன மெசேஜ் வேரியன்ட் கொடுத்துட்டாங்கன்னா சிஸ்டம் வந்து ஹவ் கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி கொடுக்குறது. திரும்பி இந்த யூசர் வந்து ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, புக்கே டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா திரும்பி அந்த ஆட் மெசேஜஸ்ன்ற லிஸ்ட்ல ஆட் தான் ஆகுமே தவிர ரீப்ளேஸ் ஆகாது. ஓகேங்களா? அப் அண்ட் ஆகும். பைத்தான்ல எப்படி சொல்றேன்னா அப் அண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நான் இங்க பண்ணிருக்கிறது என்ன பண்ணிருக்கேன்னா இதுதான் பண்ணிருக்கேன்.
ஸோ அந்த ஆட் மெசேஜஸ் ஒரு மெசேஜஸ்னு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பேட்டில் ஒரு ரெண்டு ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த லிஸ்ட் எடுக்கிறோம். ஆட் மெசேஜ் பண்ணலாம் ரன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? நார்மலா நம்ம எப்பயும் டெய்லியும் பண்றோம்ல. ஸோ டெய்லியும் என் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்ட்டு இம்போர்ட் ஓஎஸ். அதுக்கப்புறம் என்னது ஃப்ரம் .env ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் load.env load.env ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் load.env லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணா ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? நான் எப்பயும் பண்ற மாதிரி LLM இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஃப்ரம் langchain grok ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் langchain grok. அதுக்கப்புறம் LLM is equal to chat is equal to அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஐ கெட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ LLM இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் கைஸ், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ LLM அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, ரன் ஆகட்டும். ஐ டேக் சம் டைம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு நோட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இங்க சாட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் நோட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிறேன். அந்த நோட் ஃபங்க்ஷனாலிட்டியில என்ன பண்ண போறோம்னா ஒரு சாட் பாட்டன் அந்த நோடு நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது என்னன்னா இந்த நோடு. ஸோ ஸ்டார்ட் இருக்கு, இந்த நோட தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இதுதான் சாட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்டேட் ஸ்டேட் அது வந்து எந்த ஸ்டேட்டை இன்ஹெரிட் பண்ணுது. அதாவது ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த ஸ்டேட் நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்டேட் வந்து இங்க இருக்கு பாருங்க, இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இதை இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ இன்ஹெரிட் பண்ணா இந்த மெசேஜஸ் ஒன்று வேரியபிள் கிரியேட் ஆகும். அந்த வேரியபிள்ல ஆட் மெசேஜஸ் பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் மெசேஜஸ் ஆஃப் LLM டாட் நோ கோச் ரிட்டர்ன். ஸோ மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் LLM டாட் இன்வோக் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே தப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் ஆஃப் மெசேஜஸ் LLM டாட் இன்வோக் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா இன்வோக் பண்ணும்ல, சாரி LLM மெசேஜ் ரிட்டர்ன் இந்த மெசேஜஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை இன்ஹெரிட் பண்ணுறேன். இன்ஹெரிட் பண்ணும்போது LLMட்ட வந்து கொஸ்டின் வந்து இன்புட் வரும். இன்புட் வந்து இதுக்குள்ளே போகும், மெசேஜஸ்ல ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் நடக்குது. ஸோ LLM டாட் இன்வோக் ஆஃப் மெசேஜஸ் இஸ் ஈக்குவல் டு LLM டாட் ஐ திங்க் கர்லி பிரேசஸ் எரர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று, கர்லி பிரேசஸ்க்கு முன்னாடி ஒன்று. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது ரன் பண்ணி வச்சுக்கிறேன். ரன் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நாம் கிராஃப், இதுதான் மெயின் எஜெண்டா கைஸ், நல்லா டீட்டெயிலாக பாருங்க. ஸோ லேங் கிராஃபை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ லேங் கிராஃப் ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் கிராஃப் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஸ்டார்ட் அதை இனிஷியலைஸ் பண்ணுவோம்ல. ஸோ கிராஃப் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப் பில்டர்ல கிராஃப் பில்டர்ல ஸ்டேட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப் ஆஃப் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை நான் அந்த கிளாஸை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸ்டேட் கிராஃப் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் நோட ஆட் பண்ண போறேன். ஒவ்வொரு நோடையும் நான் ஆட் பண்ண போறேன். ஆடிங் நோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அந்த நோடுக்குள்ள கிராஃப் பில்டர் டாட் ஆட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஆட் நோடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். ஆட் நோடா நீங்க ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். இங்க நான் வந்து LLM சாட்பாட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். LLM அண்டர்ஸ்கோர் சாட்பாட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு டபுள் கோட்ஸ்ல இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை இன்கிரிட் பண்ணும், அதாவது சாட்பாட்ன்ற ஃபங்க்ஷனை இன்கிரிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நோட கிரியேட் பண்ணிட்டேன். நோட கிரியேட் பண்றதுக்கு எப்படின்னா ஆட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த நோட கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நோடுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை நோட கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நோட் இருக்கணும், என் நோட் இருக்கணும். அதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணா என்ன தேவை? நமக்கு எஜஸ் தேவை. ஸோ எஜஸ் தேவைன்னா நம்ம ஆடிங் எஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆடிங் எஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா கிராஃப் பில்டர். ஓகே, ஸோ கிராஃப் சாரி ஆட் எட்ஜ் ஆஃப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் LLM சாட்பாட்டுக்குள்ள வரணும். அந்த சாட்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிராஃப் பில்டர் ஆட் எட்ஜ் ஆஃப் LLM சாட்பாட் டாட் எண்டு. ஸ்டார்ட் LLM சாட்பாட், அதுக்கப்புறம் எண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை கம்பைல் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்? கம்பைல் இந்த
கிராஃப் நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த கம்பைலிங் இந்த கிராஃப் கண்டிப்பா வரும்ல. ஸோ கிராஃப் இஸ் ஈக்குவல் டு கிராஃப் பில்டர் டாட் கம்பைல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைல் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் பேசிக்கா நமக்கு ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் ஏபிஐல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கிராஃப்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டேட் கிராஃபை இனிஷியலைஸ் பண்ணும். ஸ்டேட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் சாட் பாட்டு அதுவே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் மெசேஜஸ் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட் மெசேஜஸும் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து எல்எல்எம் சாட் பாட்டுக்குள்ள போகணும். எல்எல்எம் சாட் பாட்ல இருந்து எனக்கு எண்டுக்கு போகணும். ஸோ இதை கம்பைல் பண்றேன். அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ ஓகே கிஷோர், இப்போ இதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுமா? நீ சொல்ற நான் எப்படி நம்புவேன்? நீ சொல்றதை நான் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், நம்ப முடியாதுதான். ஸோ நான் இப்போ உங்களுக்காகவே டேரக்டா காட்டுறேன். ஓகேங்களா. ஃப்ரம் ஐபைத்தான். ஓகே. ஸோ பி கேப்ஸ் ஃப்ரம் ஐபைத்தான் டாட் டிஸ்பிளே from ipython.display I'm just importing the display and image தான் உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ இமேஜ் அதுக்கப்புறம் நான் இப்போ ட்ரை எக்ஸப்ஷன் பிளாக் போட்டுக்கிறேன். ட்ரை டிஸ்பிளே ஆஃப் எனக்கு வந்து இமேஜை ஷோ பண்ண இமேஜ் ஆஃப் கிராஃப். நான் இந்த கிராஃப் இருக்குல்ல அந்த கிராஃபை இம் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஃப் டாட் கெட் கிராஃப் அப்படின்னு சொல்லி போடுறேன். draw mermaid. ஓகே. ஸோ mermaid underscore png அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள வரணும். mermaid underscore png. ஓகேங்களா. ஸோ இது வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ எக்ஸப்ஷன் as e அதை வந்து இப்போ ஆக்சுவலாக நான் பாஸ் மட்டும் பண்றேன். ஓகே. ஸோ யா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எல்எல்எம் சாட் பாட்டுக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஐபைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் நான் டாக்குமெண்டேஷன் தான் படித்தேன். ஸோ அந்த ஐபைத்தான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதுல இமேஜ் நம்ம பார்க்க இமேஜா கன்வெர்ட் பண்ணுங்க நம்ம கிராஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இமேஜ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்னோட கிராஃபை கொடுத்து கெட் கிராஃப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதை பிஎன்ஜி ஃபார்மேட்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ட்ரை பிளாக்ல எழுதியிருக்கேன். வேற எதுவுமே பண்ணல. ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்கு. ஸ்டார்ட்ல இருந்து எல்எல்எம் சாட் பாட்டுக்குள்ள போகுது. எல்எல்எம் சாட் பாட் நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் நமக்கு எண்டுக்கு வந்துருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கிராஃப் ஏபிஐல ஒரு கிரியேட் பண்ண ஒரு பேட். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க சொல்லலாம் கிஷோர் நீங்க சொல்ற மாதிரி நான் எப்படி நம்புறது, ஒரு இதை ரன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், நான் ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இது கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ ரன் பண்ணனா லைன் ஓகே ஏ ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. அந்த ஆட் மெசேஜஸ்ன்ற ஸ்டேட்லையும் இப்போ கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டேட்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எண்ட் ஆகும். ஸோ ஸ்டேட் கிராஃப்ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த இனிஷியலைஸ் மெத்தட்ல ஆட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ஆகும். ஒரு சாட் பாட் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் எண்ட் ஆகும். ஸோ இன்னொரு திரும்பி ஸ்டார்ட் ஆச்சுன்னா திரும்பி அந்த ஆட் மெசேஜஸ்ல அப் அண்ட் தான் ஆகும், வேற ரீப்ளேஸ் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த பேசிக்கா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டேன்ல அவுட்புட். ஸோ இதுவே உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகணும், இன்னும் ஸ்ட்ரீம் ஆகணுன்ற மாதிரி காட்டணும்னா அதுக்காக ஒன்று வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபார் கிராஃப் டாட் ஈவெண்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை போய்கிட்டு ஓகே ஃபைன். ஸோ ஈவெண்ட் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக தான் நம்ம ஸ்ட்ரீம் சொல்லிட்டு நான் அந்த லேங் செயின்லேயே சொல்லியிருக்கேன் கைஸ். ஃப்ரம் மெசேஜ் ஐ அவாரி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசி மெசேஜஸ் மட்டும் எனக்கு சொல்லணும். ஓகேங்களா. I'm doing well. Thanks for asking. I'm the large language model. So I don't have any feelings அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இன்னும் நீங்க டூல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசெண்டா இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ரீசெண்டா எதுவுமே அதாவது ஒரு சார்ஜ் பற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நாலேஜ் கட் ஆஃப் வந்து August 31 அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மாடலுக்கு குயிஸ் த வின்னர் ஆஃப் IPL 2026 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அதுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டூலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சார்ஜ் படி மாதிரி ஒரு டூலை கனெக்ட் பண்ணி வெப்சைட் டூலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாட் இஸ் த வெதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெதர் டூலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு MCP டூலை கனெக்ட் பண்ற மாதிரி அந்த MCP டூலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் அட்வான்ஸ் ஏஜென்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இன்ட்ரோ மட்டும் பார்த்தோம். ஸோ லேங்கிராஃப்னா என்ன, லேங்கிராஃப்குள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் சொல்லி பார்த்தோம், கிராஃப் ஏபிஐனா சொல்லி பார்த்தோம், அதில் ஒரு சாட் பாட்டை பில்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இது வரையும் நீங்க கத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஸோ லேங்கிராஃப்க்குனே நான் தனியாக ஒரு டெடிகேட்டடா வீடியோ போடுறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். This is Kishore. Until then, this is Kishore signing off from the Kishore Lytics channel. Tata, bye bye.